தி 48 லாஸ் ஆஃப் பவர் புத்தகத்தின் 6வது விதியான எல்லா விலையையும் கொடுத்தாவது கவனத்தை ஈர்க்கவும். கோட் அட்டென்ஷன் அட் ஆல் காஸ்ட் என்பதை பற்றிய விரிவான விளக்கம். இந்த விதி 2 முக்கிய பகுதிகளை கொண்டது. பகுதி 1, உங்களை பற்றிய பரபரப்பை உருவாக்குங்கள். சரவுண்ட் யுவர் நேம் வித் த சென்சேஷனல். உலகில் எதற்கும் அதன் தோற்றத்தை வைத்தே மதிப்பு வழங்கப்படுகிறது. கண்ணுக்கு தெரியாத எதற்கும் மதிப்பில்லை. எனவே கூட்டத்தில் ஒருவராக மறைந்து விடாதீர்கள். முக்கிய கருத்து, உங்களை பற்றி நல்லவிதமாக பேசுகிறார்களா அல்லது கெட்டவிதமாக பேசுகிறார்களா என்பது முக்கியமல்ல, உங்களை பற்றி பேச வேண்டும் என்பதே முக்கியம். பி.டி. பார்னம் உதாரணம். இவர் ஒரு மிகப்பெரிய சர்க்கஸ் கலைஞர். இவர் ஒரு முறை புதிய ஊருக்கு சென்றபோது இவரை ஒரு கொலைகாரன் என்று மக்கள் தவறாக நினைத்து தாக்க வந்தனர். ஆனால் பர்னம் அதை பயன்படுத்தி தப்பித்து அந்த பரபரப்பையே தனது சர்க்கஸிற்கு விளம்பரமாக மாற்றினார். கவனிக்கப்படாமல் இருப்பதை விட அவதூறு செய்யப்படுவது மேலானது என்பது இவரது கொள்கை. தந்திரம். நீங்கள் வளரத் தொடங்கும் போது உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் ஒரு பிம்பத்தை இமேஜ் உருவாக்குங்கள். அது உங்களின் ஆடை அலங்காரமாகவோ அல்லது உங்களின் விசித்திரமான பழக்கமாகவோ இருக்கலாம். பகுதி 2, ஒரு மர்மமான சூழலை உருவாக்குங்கள். கிரியேட் an air of mystery. மக்கள் எளிதில் கணிக்கக்கூடிய நபர்களை விட மர்மமான நபர்களையே அதிகம் விரும்புவார்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை யாருக்கும் முன்கூட்டியே தெரியப்படுத்தாதீர்கள். மாதா ஹரி உதாரணம். இவர் ஒரு சாதாரண டச்சு பெண். ஆனால் பாரிஸ் நகருக்கு வந்தபோது தான் ஒரு இந்திய கோவிலில் வளர்ந்த நடன மங்கை என்றும் தனக்கு தந்தை ஒரு பிராமணர் என்றும் பல மர்மமான கதைகளை சொன்னார். அவர் உண்மையிலேயே யார் என்பது யாருக்கும் தெரியாததால் மக்கள் அவர் மீது மிகுந்த ஆர்வம் காட்டினர். அந்த மர்மமே அவரை ஐரோப்பாவின் மிகவும் பிரபலமான நடன கலைஞராக மாற்றியது. தந்திரம். உங்களை பற்றி எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லாதீர்கள். ஒரு மர்மமான திரையை எப்போதும் வைத்திருங்கள். இது உங்களை மற்றவர்கள் கூர்ந்து கவனிக்க வைக்கும். இந்த விதியின் முக்கிய பாடங்கள். 1. கவனம் என்பது அதிகாரம். உங்கள் மீது மக்களின் கவனம் இருக்கும் வரை உங்களுக்கு ஒரு வகையான அங்கீகாரம், லெஜிட்டிமேசி கிடைக்கிறது. 2. கணிக்கும்படி இருக்காதீர்கள். மக்கள் நீங்கள் அடுத்து என்ன செய்வீர்கள் என்று கணித்துவிட்டால் உங்கள் மீதான ஆர்வம் குறைந்துவிடும். எனவே அவ்வப்போது உங்கள் பாணியை மாற்றிக்கொண்டே இருங்கள். 3. பிரபலமானவர்களை தாக்குங்கள். உங்களுக்கு ஆரம்பத்தில் கவனம் கிடைக்கவில்லை என்றால் உங்கள் துறையில் மிகவும் பிரபலமான ஒருவரை விமர்சிப்பதன் மூலம் அல்லது எதிர்ப்பதன் மூலம் மக்கள் கவனத்தை உங்கள் பக்கம் திருப்பலாம். சுருக்கமாக சொன்னால், இருட்டில் இருப்பதை விட வெளிச்சத்தில் லைம்லைட் இருப்பது சிறந்தது. நீங்கள் திறமையுள்ளவராக இருந்தாலும் அது உலகுக்கு தெரியவில்லை என்றால் அதற்கு பயனில்லை.